ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்சூரன்ஸில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். பிகாஸ் எக்கச்சக்கமாக இயர்ஸ் இருக்கும், ரொம்ப குழப்பம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில கிளைம்ஸ் வந்து இன்டிமேட் ஆகிருக்கு, அட்மிட் ஆகிருக்கு, பே ஆகிருக்கு. நம்ம இந்த வருஷத்தோட இந்த 2012ஓட ரெவென்யூ அக்கௌண்ட்டில் வந்து எந்தெந்த ஐட்டம்ஸை காமிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கும். பிகாஸ் இதில் இத்தனை அட்மிஷன்ஸ் நடந்திருக்கு, இத்தனை பெய்டு நடந்திருக்கு, எதை காமிக்கணும்னு தெரியாது. அதனால தான் இந்த கான்செப்ட் ரொம்ப கிளியராக நம்ம கவனிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் எதில் ஆரம்பிக்கிறோன்னா, ஆக்சுவலாக இந்த வருஷம் என்ன இயர்? 2012 ஆக்சுவலாக என்னென்ன பே ஆகிருக்குன்னு பாருங்கள். இது ஒன்று, இந்த மூணும் இந்த வருஷம் ஆக்சுவலாக பே ஆகிருக்கு. எவ்வளோ? 15,000 + 5,000 + 15,000 + 12,000 + 1,02,000. இந்த 3 ஐட்டம்ஸும் 2012 பே ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் நம்மளோட ஓப்பனிங் பேலன்ஸ். இதை 3 ஆட் பண்ணிடலாம், 1,29,000. இப்போது நம்ம நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது அங்கே ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில். அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா, கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங்கை ஆட் பண்ணுறோம், ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங்கை மைனஸ் பண்ணுறோம். ஸோ கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன அர்த்தம்? இன்னும் வரைக்கும் நம்ம பே பண்ணவே இல்லை அப்படின்னு அர்த்தம். எதெல்லாம் இன்னும் வரைக்கும் பே பண்ணலை? 2013 தான் பே ஆகிருக்கு. ஸோ இது இந்த வருஷம் பே பண்ணலை. 2013 பே ஆகிருக்கு, இது இந்த வருஷம் பே ஆகலை. இது ரெண்டும் தான் நமக்கு வந்து கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங். இந்த கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் எப்போவுமே ஆட் பண்ணுறோம். எவ்வளோ? 10,000, 8,000, 18,000. 18,000 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறாங்க. புக்கில் பார்க்காதீங்க, நான் சொல்கிற மாதிரி கூட நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இதை 18,000 ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். ஏன் ஆட் பண்ணுறோம்? அது கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங். அடுத்து ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங். இந்த ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலாக நமக்கு கட்ட வேண்டியது ஒரு வருஷம், கட்டினது இன்னொரு வருஷம். அப்போ என்ன அர்த்தம்? 2011 நம்ம கட்ட வேண்டியது எப்போ பே பண்ணியிருக்கோம்? 2012 தான் பே பண்ணியிருக்கோம். அப்போ அது என்ன அர்த்தம்? ப்ரீவியஸ் இயரில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கு. அது ஒன்று. அடுத்து திரும்ப 2011 இருக்குது, இது 2011 பே பண்ணியாச்சு. ஸோ இது பிரச்சனை இல்லை, இது நம்ம எடுக்க தேவையில்லை. ஏன் எடுக்க தேவையில்லை? அந்த வருஷமே பே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அது நமக்கு எடுக்கவே தேவையில்லை. அடுத்து 2011 அட்மிட் ஆகிருக்கு, ஆனால் 2012 தான் பே பண்ணியிருக்கோம். அப்போ இது என்ன அர்த்தம்? இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங். 15,000, 12,000 ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங். எதனால்? போன வருஷம் அட்மிட் ஆகி இந்த வருஷம் தான் நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ அது ரெண்டும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங். அந்த ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங்கை மைனஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1,29,000 கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் 18,000 ஆட் பண்ணிவிட்டு இந்த 27,000 ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங்கை மைனஸ் பண்ணுறோம். பண்ணதோடு நிப்பாட்டிடக்கூடாது. எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீஇன்சூரன்ஸ் கிளைம் ஒரு 25,000 இருக்குது. ரீஇன்சூரன்ஸ்னால் என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன். ஒரு கம்பெனி நம்ம ஒரு கம்பெனியில் போய் பாலிசி எடுத்திருக்கோம். அந்த பாலிசி கொடுக்குற அளவுக்கு அந்த கம்பெனி இல்லை. அதனால் அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி, செகண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்மளோட பாலிசியை ஃபார்வேர்ட் பண்ணி விட்றாங்க. அவங்க ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு? நம்ம 2வது இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பேர் தான் ரீஇன்சூரன்ஸ். அந்த ரீஇன்சூரன்ஸ் கிளைமையும் நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஸோ வர்ற ஆன்சர் 1,20,000. அதில் நம்ம ரீஇன்சூரன்ஸை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 95. இதுதான் ஆக்சுவல் கிளைம் நம்ம இதில் ரெவென்யூ அக்கௌண்ட்டில் காமிக்க போகிற ஆக்சுவல் கிளைம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் இயர் தான் முக்கியம். அதே மாதிரி இன்டிமேட்டட்னு ஒரு இயர் இருக்கும், எடுக்கவே கூடாது. எப்போவுமே இன்டிமேஷனுக்கான டேட் எடுக்கக்கூடாது. அட்மிட்டடையும் பெய்டையும் தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த சம் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.